வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு காலை மடித்து உட்கார்ந்துருக்கிற சாமியோட saree டிசைன் பார்க்குறோம். ரெட் கலர் saree. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பென்சில் ட்ராயிங் வந்து எப்படி போட்டுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து 3 சென்டிமீட்டருக்கு 3 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் பண்ணி பாக்ஸ் எடுத்திருக்கேன். பாக்ஸஸ் வந்து 4க்கு 6 அப்படின்ற மாதிரி ஹரிசாண்டலாக 6 பாக்ஸும் வேர்ட்டிக்கலாக வந்து 4 பாக்ஸும் வச்சு 4x6 வந்து எடுத்திருக்கேன். நான் இதே போல் பாயிண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் பென்சில் ட்ராயிங் அந்த பாக்ஸில் வந்து எந்த இடத்துல ட்ராயிங் பண்ணியிருக்கணும் அதே ஈக்குவலாக வந்து நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சேம் பிளேஸில் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்ச் வந்து அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ பாக்ஸ் போட்டு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்கெட்ச் கிடச்சிரும். ஓகேங்களா? முக்கியமாக அப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் தெளிவாக புரியும். இல்லை எத்தனை முறை நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் வந்து எப்படி எந்த இடத்துல பாக்ஸில் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேனோ அதை பார்த்துக்கிட்டே நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். நோட் எடுத்துக்கோங்க. நீங்களும் அதை பார்த்துக்கிட்டே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ட்ரா பண்ணுறீங்களோ இல்லையோ அங்கங்கே முக்கியமான இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபைனலாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் வந்து எங்கெல்லாம் கட் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோ. நம்ம வந்து இடுப்புக்கு கீழே இருக்க பகுதியில் இருக்க saree மட்டும் டிசைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் தான் தெரியும். அதுவும் ஃபுல்லாக வந்து ஜுவல்ஸ் வந்து மறைச்சிருக்கும். ஸோ நம்ம அதில் எதுவும் டிசைன்லாம் கொடுக்க தேவையில்லை. கொடுத்தாலும் ஒன்றும் தெரியாது. நம்ம கீழே நல்லா காட்டுறது தான் வந்து அந்த லுக்கே நமக்கு எடுத்து காட்டும். அதில் வந்து நம்ம என்ன கலர் கீழே சாரியில் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் கலர் கொடுத்துட்டு லைட்டாக டச்சப் பண்ணாவே போதும். நமக்கு saree வந்து ஃபுல் டிசைன் கிடச்சிரும். அதனால் வந்து நம்ம கீழே இருக்கிற டிசைன் மட்டுமே பார்க்கலாம். அப்படி யாராவது ஃபுல் saree வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சாரியை வந்து ஒரு கால் மடக்கி வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி இன்னொரு காலை வந்து தொங்க போடுற மாதிரியும் நம்ம இதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து எந்த இடத்துலலாம் ட்ரா பண்ணுறனோ அதெல்லாம் ஃபுல்லாக நம்மளும் அதே போல் ட்ரா பண்ணிக்கலாம். இடுப்புக்கிட்ட வந்து லைட்டாக ஒரு பென் காட்டணும். பென் காட்டி அதுக்கப்புறமா வளைச்சி கொண்டு வரணும் கீழே. இது வந்து தொங்க போட்டிருக்க இடம். அங்கே வந்து இந்த மாதிரி பார்டர் டிசைன் காட்டி வளைச்சிக்கலாம். அடுத்தது அந்த கொலுசு அந்த டிசைன் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஜுவல்ஸ் வந்து ரொம்ப மெயின் பண்ணி எதுவும் பண்ணல. இப்போ நம்ம சாரீக்காக வீடியோ பண்ணுறோம் அப்படின்றதுனால சாரீக்கு தான் வந்து மெயினாக வந்து நான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாமே சேர்த்து ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எல்லாமே நமக்கு வந்து பழக்கமாயிடும். நல்லா போடுறதுக்கு வந்துடும். ஸோ ஓரளவு லைட்டாக நீங்கள் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது நல்லது. அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஸ்கெட்சில் வந்து இது முடிச்சாச்சு. அப்புறம் அந்த ரிமைனிங் சாரியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே விரித்து தொங்குற மாதிரி. இதோட வந்து நமக்கு சாரீ டிசைன் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா பூ போல் வரணும்ல, அந்த இடத்துல மடிப்பு, அதாவது தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட்ஸ் தெரியணும்ல, அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு அந்த அச்சிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி போட்டுட்டு அந்த மடிப்பை வந்து காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு saree வந்து அழகாக தெரியும் கீழே. இப்போ கீழே இருக்க அந்த காலுக்கு கீழே இருக்கிறதுக்கு நேராக வந்து நம்ம மேலே இருக்க இடுப்பில் போட்டிருக்க ஜுவல்ஸோடு வந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து ஒரு கனெக்டிவிட்டி தெரியும். அந்த saree வந்து இடுப்புலேருந்து கீழே வந்து தழிஞ்சு வர மாதிரி. ஸோ அதை வந்து கரெக்டாக நேர் பார்த்து போட்டுக்கலாம். அதான் இப்போ நம்ம பென்சிலில் வந்து எந்தளவுக்கு ட்ராயிங் கொடுக்கணுமோ ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்குற இடத்த வந்து பென்சில்லே வந்து லைட்டாக ஒரு மார்க்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறமும் நமக்கு லைட்டாக தெரியும் அந்த பென்சில் இருக்கிற இடம்லாம். அது மேலே நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே ப்ரஷில் வந்து எடுத்து நம்ம டேரெக்டாக அதில் வைக்கிறப்ப நமக்கு வந்து கரெக்டாக புரியாத மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டா ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அந்த பயம் இல்லாமல் பண்ணுறதுக்காக நம்ம பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு இது போல் எந்த இடத்துலலாம் வந்து ஷேடிங் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த சுருக்கத்தை ஃபுல்லாக வந்து காமிச்சிக்கலாம்.
துணி வந்து அவங்க கால் அங்கே வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக சுருக்கம் தெரியும். அது மாதிரி எந்த இடத்துலலாம் வரணுமோ அந்த மடிப்பு வரணுமோ அது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக நம்ம ட்ரேஸ் கொடுத்துக்கலாம் பென்சிலில். கொடுத்துட்டு அது மேலே நம்ம பேஸ் கலர் கொடுக்கலாம். அப்போது நமக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பென்சில் ஸ்கெட்ச் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேஸ் கலர் கொடுக்கலாம். நான் வந்து பேஸ் கலருக்கு ஸ்காலட் ரெட்டும் லெமன் எல்லோவும் வந்து நான் காலுக்கும் அந்த ஜுவல் ஏரியாவுக்கும் சேர்த்தே வந்து நான் பேஸ் கலர் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப ஷேடிங்ஸில் வந்து ஜுவல்ஸுக்கு வந்து கலர் மாற்றிக்கலாம். நேற்று நான் ரிவ்யூவில் காமிச்ச பென் யூஸ் பண்ணி பார்த்தேன் பேஸ் கலருக்கு. எனக்கு என்னமோ பேஸ் கலருக்கும் அது அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆச்சு. அதான் காய வச்சுக்கலாம். நம்ம காய வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ குரோமெல்லோ எடுத்துகிட்டு நம்ம அந்த ஜுவல்லரி வர இடத்துக்கெலாம் வந்து லைட்டாக டச் பண்ணிக்கலாம். அந்த கால் பகுதிக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு டேரெக்டாக ஷேடிங் கொடுத்துக்கலாம். நான் கால் வந்து இதில் மெயினாக வந்து ரொம்ப கிளியராக எதுவும் காட்டல. சாரீக்கு தான் வந்து மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குரோமெல்லோ வந்து கோல்டன் ஏரியா எங்கெல்லாம் காட்டுறோமோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஷேடிங்ஸும் கொடுக்கணும். இப்போ நம்ம சாரியோட ஷேடிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம எல்லோ கொடுத்துருக்கனால அது கொஞ்சம் காயணும். ஸோ ரெட்டு காய்ச்சிருக்கிறதுனால நமக்கு பென்சில் தெரியும் அந்த இடத்துல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு நல்லா தெரியுது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா தெரியுதானா அந்த இடத்துலலாம் வந்து ஸ்காலட் ரெட் எடுத்துகிட்டு இதே போல் நான் வந்து ஏற்கனவே கர்டைன் வீடியோ வந்து போட்டிருக்கேன், ரெட் கர்டைன். அதனால தான் வந்து நான் அது இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ரெட் சாரியே எடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடிங்ஸோட வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நான் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் திரும்பவும் ரெட் கலர் சாரியே எடுத்தேன். புதுசாக இன்னொரு கலர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே கர்டைன் போட்டதுனால இப்போ ரெட் சாரீ எடுத்திருக்கேன். அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரெண்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் பென்சில் எங்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இப்போ ஸ்காலட் ரெட்டில் அந்த ஷேடிங்ஸ் ஏரியாவுக்கு கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணிக்கணும். ரிப்பீட்டடாக வர ஸ்டெப்ஸ்லாம் வந்து நானே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து நானே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துக்கிறோம். டார்க் கலர் எடுத்துகிட்டு நம்ம ஷேடிங் கொடுத்துருக்க ஒரு எட்ஜில் மட்டும் டார்க்காக வந்து நம்ம லைன், அதாவது ஸ்காலட் ரெட்டில் வந்து லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அந்த இடத்துல டார்க் கொடுக்குறோம். லைட்டாக கொடுக்கணும். அது வந்து ஷார்ப்பாக இருக்கிறப்ப நமக்கு அது நல்லா ஏற்கனவே கொடுத்துருக்க நம்ம கலரோடு சேர்த்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். நமக்கு அந்த சுருக்கங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்து காட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைன் ப்ரஷ் யூஸ் பண்ணியே கொடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு லைன் கொடுக்குறோம், அவ்வளோதான். இதே போல் வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே அந்த சுருக்கங்கள் உள்ள எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம அந்த டார்க் லைனை வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பார்டருக்கு உள்பக்கம் மட்டும் நம்ம அந்த சாரீ ரெட் ஏரியா வர எல்லா இடத்துலையும் டார்க் எங்கே வரணுமோ அந்த இடம் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கோல்டன் பார்டர் வர இடத்துக்கு ஷேடிங் கொடுக்கலாம். குரோமெல்லோவும் ஆரஞ்சு லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மடிப்பு பகுதி வர இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நம்ம கொடுக்கணும். ஷேடிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம மெர்ஜ் பண்ணிக்கணும். எட்ஜஸை வந்து ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிக்கணும். மெர்ஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் அந்த மடிப்புலாம் வந்து சாரியோடு சேர்ந்து ஒரு போலவே தெரியும். நமக்கு ஒரே மடிப்பாக தெரியும் பார்டரும் சாரியும். இந்த மாதிரி நல்லா மெர்ஜ் பண்ணிக்கணும். மெர்ஜ் பண்ணிட்டு இதே போல் கோல்டன் ஏரியா வந்திருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம இதே போல் பண்ணிக்கணும். பொறுமையாக பாருங்கள். அந்த ஜுவல்ஸுக்கும் சரி பார்டர் ஏரியாவும் சரி ரெண்டுமே நமக்கு வந்து கோல்டன் கலர் தான். ஸோ அது கோல்டன் கலர் இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மடிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் கொடுத்து அந்த புடவை மடிப்போடு சேர்த்து அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ ஸ்காலட் ரெட் எடுத்துகிட்டு டிசைன் பண்ணலாம். பார்டர் லைனிங் ஃபுல்லாக நமக்கு எங்கெல்லாம் லைனிங் வரணுமோ அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும்.
அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங்க்கு கொண்டு வர முடியும் ஒரு பெயிண்டிங்கை. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கால் பகுதிக்கும் நம்ம ஷேடிங்கை கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்குமே லைனிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா அது மட்டும் இன்னும் ஃபினிஷ் பண்ணலையா. ஸோ லைட்டாக வந்து ஷேடிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். அதில் அந்த கால் பகுதி ரெண்டுக்குமே வந்து சும்மா லைட்டாக டச்சப் பண்ணி ஷேடிங் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே லைனிங் கொடுத்து முடிச்சிடலாம். ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி பொறுமையாக லைனிங் கொடுக்கணும். லைனிங் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அதுதான் பெயிண்டிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணுறதும் அதுதான், ரொம்ப கரெக்டாக மாற்றி நமக்கு அழகாக காட்டுறதும் அதுதான். ஸோ வந்து ரொம்ப பொறுமையாக வந்து அந்த லைனிங் ஒர்க் பண்ணுறப்ப கொடுங்க. அவ்வளோதாங்க, லைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஜுவல்லரி டிசைனும் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து மெயின் கிடையாது இல்லையா, நம்ம அதை வந்து கோல்டு ஃபாயிலில் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். ஸோ நான் அதையும் முடிச்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம முடிக்கிறப்ப அதோட சேர்த்து நம்ம பார்க்குறப்ப தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கும். அது எல்லாம் நம்ம அந்த இடத்துல வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஜுவல்லரிஸை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பார்டர் டிசைன் பண்ணலாம். அந்த கோல்டன் டிசைன்லாம் வந்து கொடுக்கலாம். இந்த டபுள் லைன் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பார்டர் எல்லா இடத்துலையுமே, பார்டர் வர எல்லா இடத்துலையுமே நம்ம டபுள் லைன் கொடுத்துக்கலாம். டபுள் லைன் கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே டபுள் லைன். இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்ல 000 லைன் ப்ரஷ் வந்து நல்லா டிப்பு நல்லா இருக்கிற ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் பார்டர் டிசைன் பண்ணுறப்ப. அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம சாரியோட சென்டர் அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பூ வச்சுக்கலாம். சின்னதாக வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் வச்ச மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பூ கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் லெமன் எல்லோவில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட்டாக எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்பவும் குரோம் எல்லோவில் ஒரு ஷேட் கொடுக்கணும். டார்க் ஐடியா அந்த கர்டைனில் கொடுத்தோம்ல அதே போல் டார்க் ஷேடும் கொடுக்கணும், லைட் ஷேடும் கொடுக்கணும். நான் லைட் ஷேடுக்கு வந்து ரொம்ப சின்ன பூ அப்படின்றதுனால நான் ட்ரா பண்ணுறதே அதில் வரைஞ்சிடுறேன். லெமன் எல்லோவில் வந்து ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரா பண்ணிடுறேன், பெயிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுலேயே இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக சாரீ ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டிசைனை வச்சுக்கலாம். நம்ம அந்த மடிப்பு அந்த கட் வர்ற இடத்துலலாம் வந்து 3 பெட்டல் காட்டலாம், அங்கங்கே வந்து 1 பெட்டல் காட்டலாம். இந்த மாதிரி காட்டுறப்போ நமக்கு வந்து அது சாரீ ஃபுல்லாக அந்த மடிப்போட பூ கலந்து ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான், நமக்கு அந்த டிசைனும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்டர் டிசைன் பண்ணலாம். பார்டர் டிசைன் பண்ணுறதுக்கு திரும்பவும் நம்ம வந்து ஸ்கார்லெட் ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். டைமண்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம சாரியில் போட்டிருக்க பூ டிசைனுக்கு மேட்சாக வர மாதிரியே அந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ளே வந்து ஃபுல்லாக டபுள் லைன் கொடுத்துக்கலாம். அந்த டைமண்டோட சென்டர் ஸ்பேஸில் வந்து நான் அந்த பூ டிசைனையும் வந்து திரும்பவும் இதுக்குள்ளே கொடுக்குறேன். அந்த பார்டர் ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த டைமண்ட் டிசைனே கிராஸ் பண்ணி செக்குடு மாதிரி கொடுத்துட்டு இப்போ அது உள்ளே வந்து இன்னொரு லேயர் வந்து கொடுக்கணும். இது போல் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அதோட வந்து அந்த ஜிக்ஸாக்காக வெளிப்பக்கம் இருக்குல்ல டைமண்டோட வெளிப்பக்கம், அதுலேயும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக டபுள் லைன் கொடுத்துக்கலாம். டபுள் லைன் கொடுத்துட்டு பார்க்குறப்ப நமக்கு ஃபில்லிங்காக தெரியும். அந்த பார்டர் கோல்டன் டிசைன் வந்து நமக்கு ஃபுல்லாக ஒரு ஃபில்லிங்காக தெரியும். அந்த சென்டர் ஸ்பேஸ்லலாம் வந்து அந்த சாரியில் கொடுத்த அதே டிசைன் தான் வந்து 4 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். அது ரொம்ப சின்னதாக வந்திருக்கு, இருந்தாலும் மேட்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த ரிமைனிங்கில் வந்து அந்த ட்ரையாங்கிளை கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு அப்போ அந்த பார்டர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக தெரியும், நமக்கு ஃபுல் ஜரி இருக்கிற மாதிரி தெரியும், நமக்கு அங்கங்கே ஸ்பேஸ் இல்லாமல். அவ்வளோதான், நமக்கு பார்டர் டிசைனும் கிடச்சிச்சு. இதே போல் பார்டர் வந்து இந்த கால் பகுதியில் மேலே வர இடம் எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம இந்த பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம இடுப்புக்கு மேலே இருக்க ஏரியாலலாம் வந்து நம்ம சாரீ இப்போ காட்டல, அங்கே வர பார்டர்லேயுமே வந்து இதே டிசைனை நம்ம பார்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் கிளார் எடுத்து காட்டணும். எங்கெல்லாம் வந்து ரொம்ப
கிளார் தெரியுதோ, மடிப்புக்கு வெளிப்பக்கமாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக ஒயிட்டு கூட லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே போட்டிருந்த அந்த சின்ன சின்ன பூக்கெலாம் வந்து ஒரு டார்க் ஏற்றணும்ல, ப்ளைனாக வந்து குரோம் எல்லோவில் ஒரு அந்த டார்க் ஷேடு இருக்குது, நம்ம கீழே போட்டிருக்கோம்ல லைன் ஷேடிங், அந்த ஷேடிங் மேலே ஒட்டி எங்கெல்லாம் வருதோ அந்த சின்ன சின்ன பூ, அந்த பூவோட ஒரு பகுதியிலலாம் வந்து அந்த குரோம் எல்லோவை கொடுத்து நம்ம கொஞ்சம் பூவை டார்க் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பூ வந்து சாரீக்குள்ளே வந்து மெர்ஜாகி தெரியும், நமக்கு ஆடை தனியாக தெரியாமல். இது வந்து கரெக்டாக கொடுக்கணும் கண்டிப்பாக. கொடுத்துட்டு இப்போ அந்த பூவோட சென்டர் பகுதியிலலாம் வந்து சின்னதாக வந்து ஒரு பிளாக் டாட் வச்சுக்கலாம். வைக்கிறப்ப அது நமக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டிசைன்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவுட்லைன், அதாவது எங்கெல்லாம் வந்து அந்த ஜுவல் மறைக்கிற இடத்துட்ட வந்து கொஞ்சம் டார்க்காக பிளாக் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஜுவல்லரி வந்து தெரியும், அழகாக ஜுவல்லரியாக தெரியும். இது மாதிரி டார்க்காக பிளாக் கொடுத்துக்கலாம். அப்புறம் அவுட்லைன் வந்து கால் மடிச்சிருக்கிற இடம், எல்லா எட்ஜஸ் எல்லா இடத்துலையும் நம்ம பிளாக் எடுத்து, போஸ்டர் கலர்லேயே பிளாக் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபினிஷிங் வந்து அவுட்புட் வந்து நமக்கு நல்லபடியாக காட்டும். அவ்வளோதாங்க, நம்ம சாரீ டிசைன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். எல்லா பகுதியும் நம்ம முடிச்சாச்சு. சாரீ நமக்கு ஃபுல்லாக டிசைன் பண்ணி கிடச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா என்கரேஜிங் கொடுக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண வைக்கிது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெயிண்டிங் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.